Hello all, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி கிளிப் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். பாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கிறேன். சென்டரில் வந்துட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி ஒரு செயின் போட்டு மேஜிக் ரிங்கை ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் நான் வந்துட்டு 9 எஸ்சி பண்ண போகிறேன். அதாவது 9 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எஸ்சி எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அதில் வந்து ஸ்டிச் மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எஸ்சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 9 எஸ்சி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 2 3. ஓகே, நான் இப்போ 9 எஸ்சி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சின்னதாக இருக்குல்ல அந்த யானை வந்து புல் பண்ணிவிட்டு சர்க்கிளை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டிச் மார்க்கர் பண்ணியிருக்கேன்ல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் ரோ 1. ஸோ நெக்ஸ்ட் ரோ வந்துட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேட் தெரியணுங்கிறதுக்காக நான் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே சேம் ஸ்டிச்சில் நான் வந்துட்டு இன்னொரு எஸ்சி பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, லாஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ரவுண்ட் 2 நான் முடிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு 2 ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு எஸ்சி நான் பண்ணுறேன். ஸோ நமக்கு 18 சிங்கிள் க்ரோஷேட் வந்து வந்திருக்கும். அது வந்தால் மட்டும்தான் கரெக்டுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுற்றி நான் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் நான் பண்ணுறேன். ஓகே, நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ரவுண்ட் 3 நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை ஃப்ளவரோட சென்டர் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து யானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ சென்டர் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஃப்ளவர் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு செயினில் போயிட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒயிட் கலர் யானை வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒயிட் கலர் யானை கிராப் பண்ணி இந்த பக்கம் நான் வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு நான் 3 செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 2 and 3. ஓகே, 3 டைம்ஸ் நான் செயின்ஸ் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5 டைம்ஸ் பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு யான் ஓவர் பண்ணி சேம் ஸ்டிச்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி யான் ஓவர் பண்ணி சேம் ஸ்டிச்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, 3rd டைம் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 4th டைம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு 5th டைம். ஓகே, இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப யான் ஓவர் பண்ணி அட் டைமில் சேர்த்து வெளியே எடுக்கிறோம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பஃப் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 3 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல அதில் போயிட்டு நான் சிங்கிள் க்ரோஷேட் பண்ணுறேன். பண்ணி அந்த பெட்டலை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பஃப் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்துடும். ஸோ சுற்றி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு பெட்டல் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம். சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் லாஸ்ட் பெட்டலுக்கு வந்துட்டேன். 3 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு நான் சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்.
சிங்கிள் crochet பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு யானை வந்து நான் கட் பண்ணிட்டேன். அப்படியே எடுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் ஃப்ளவர். பின்னாடி இருக்கிற இந்த யான்லாம் நம்ம ஹைட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்க யான்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த யானை வந்து ஹைடு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. அந்த ஹோல்குள்ளே யானை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பஃப் ஸ்டிச் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயே அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த யான் வந்து அதுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ நமக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி டைட்டன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற யானை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேஜிக் ரிங்கோட இதை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நம்ம 2 வந்து பண்ணி வச்சுக்கணும். ஓகே, 2 வந்து பண்ணி நான் ஆல்ரெடி வச்சிட்டேன். இந்த மாதிரி ப்ளைனான ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம வந்து ஒரு பேசிக் ஸ்டிச் வச்சு நம்ம வந்து பண்ணிட்டோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டினி ஹார்ட் லூப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.